மதுராய் லூயிஸ், இட்ஸ் யுவர் ஃபேவரட் யூடியூப் சேனல். நாங்கள் ராஜஸ்தான் டூர் போனப்போ சுற்றுலா போன எல்லா ஸ்பாட்லேயும் இந்த ராஜஸ்தானி ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது மாதிரி இருந்துச்சு. அதை ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஏன்னா அந்த ராஜஸ்தானுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ், அந்த கலாச்சாரம், அந்த மியூசிக், அவங்களுடைய ஸ்டைல் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ் கலாச்சாரம் எப்படி இருக்கோ அது மாதிரி ராஜஸ்தானுக்கும் ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. நல்ல ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம்ஸ், அட்டையர், ட்ரெஸ் உண்டு. அது மாதிரி அவங்க ஸ்டைல் ஆஃப் மியூசிக், அவங்க ஸ்டைல் ஆஃப் லிவிங், அவங்க காஸ்டியூம்ஸ், அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு ட்ரெடிஷனோடு இருக்கக்கூடியது தான் ராஜஸ்தான் கல்ச்சர். அஃப்கோர்ஸ் ராஜஸ்தானி மொழி அவங்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜை விட்டுட்டாங்க. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் என்னென்னா, ஹிந்தி எதிர்ப்பை நம்ம தமிழ்நாட்டில் பெரியார் இயக்கம், திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லி ஹிந்தியை உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தினதுனால தமிழ் இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாக இங்கே வளர்ச்சி பெற்று கொண்டு இருக்குது. பாவம் ராஜஸ்தானில் அந்த ஹிந்தி எதிர்ப்பை கைவிட்டுட்டாங்க. ஹிந்தியை நுழைய விட்டதுனால ஹிந்தி ஆக்கிரமிப்பு செஞ்சு ராஜஸ்தான் மாநிலம் ஃபுல்லாக அவங்களுடைய தாய்மொழியான ராஜஸ்தானி அப்படியே அழிஞ்சு போனதை பார்க்க முடிஞ்சது. அது நமக்கு ஒரு அலர்ட், எச்சரிக்கை அப்படின்னு எடுத்துக்கலாம். தாய்மொழியை என்றைக்குமே விடாமல் பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் டூரில் ராஜஸ்தான் மக்களோட, அந்த ஆட்டோ ரிக்ஷாஸ், ஹோட்டல் ஓனர்ஸ், அங்கே கேமல் ரைடர்ஸ் எல்லாத்தையும் பேசும்போது இதை பேசிக்கிட்டே இருந்தேன். இப்போ இந்த ராஜஸ்தானி ட்ரெஸ்ஸில் அங்கே போகிற எல்லா இடங்கள்லையும் அழகாக நமக்கு காஸ்டியூம்ஸ் போட்டு நம்மளை ஃபோட்டோ ஷூட் எடுக்க விடுறாங்க. அது ஒரு ஜாலியான ஒரு சந்தர்ப்பம். அதை தான் அந்த வீடியோவில் உங்களுக்கு வழங்குகின்றோம். அந்த ராஜஸ்தானில் த்ரூ அவுட் சுற்றி தெரிஞ்ச எல்லா ஜெய்ப்பூர் மற்றும் எல்லா சிட்டிஸ்லையும் சரி, ராஜஸ்தானில் அந்த காஸ்டியூம்ஸை போட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் அப்படி வச்சுருக்காங்க. ட்ரெஸ் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரேட்டு இருந்துச்சு. ஒரு இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த மியூசியத்துக்குள்ளே போய் அந்த ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வாங்க 1000 rupees 2000 rupees அப்படின்னாங்க. அப்புறமா ஜெய்ப்பூரில் அந்த லேக் ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா அதை விட பெஸ்ட்டு காஸ்டியூம் ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு. வெறும் 200 rupees 150 rupees அப்படின்னு சொல்லி அப்படி டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் அட் டிஃப்ரெண்ட் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு. அதை நம்ம பார்த்து பேசி அவசரப்படாமல் வாங்கி அதை போட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிறது நம்மளுடைய பொறுமை, நம்மளுடைய இதை பொறுத்து இருக்குது. அந்த மாதிரி அமைஞ்சது. அந்த வீடியோ தான் அங்கே உங்களுக்கு வழங்குகின்றோம், பாருங்கள். அதுபோக அந்த ராஜஸ்தானி மியூசிக் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலர். போகிற எல்லா ஸ்பாட்லேயும் பெரிய பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் அல்லது ஈவன் அந்த டெசர்ட்டில் கூட அங்கே 2 பேர் உட்காந்து அந்த ராஜஸ்தானி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிச்சுக்கிட்டு நெபுடானா வித்தியாசமான விதவிதமான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அவ்வளவு அட்டகாசமான டேலண்ட் கொண்ட அந்த மியூசிக் அங்கே போட்டு காமிக்கிறாங்க. பாவம் அவங்க பிளாட்ஃபார்மில் உட்காந்து பிச்சை எடுக்கிற மாதிரி அந்த மியூசிக்கை வாசித்து காமிச்சு டூரிஸ்ட்டு மணி கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை ஈவன் நைட்டு டெசர்ட் கேம்பில் நம்ம டென்ட்டில் தங்கும்போது அங்கே நைட்டு ஒரு இது கேம்ப் ஃபயர் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அங்கே அட்டகாசமாக ஃபுல்லாக ராஜஸ்தானி மியூசிக் அண்ட் டான்ஸ் வெளுத்து வாங்கிடுறாங்க. ஒரு 3 hours பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகான மியூசிக்.